நம்முடைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். அதிமுக அப்படின்றது ஒரு மாபெரும் ஒரு ஆலமரம் அப்படின்னு நம்ம பல முறை சொல்லியிருக்கிறோம். இந்த போல ஒரு சின்ன சின்ன இந்த ஒரு காத்துக்கெல்லாம் அது விழுந்தக்கூடிய ஒரு மரம் கிடையாது. இந்த ஃபர்ஸ்ட் அதிமுகவை திமுக இந்த இரண்டு கட்சியை தவிர மற்ற கட்சியில் இருப்பவர் நிச்சயமா உணர வேண்டிய ஒரு விஷயம். இப்ப ஒரு குடும்பம் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு 10 குடும்பம் இருக்குன்னு வச்சுங்க. அந்த 10 குடும்பத்துல நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 4 குடும்பம் திமுக பக்கம் இருக்கும், 4 குடும்பம் அதிமுக பக்கம் இருக்கும். மிச்சம் 2 குடும்பத்துலதான் இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் ஏற்படும். இதுக்கப்புறம் எல்லாமே மாறிடும், இல்ல இதுக்கப்புறம் எல்லாமே தாவேகாவா மாறிடும். அதெல்லாம் பொய். இதெல்லாம் நடக்காத விஷயத்த நம்ம பேசினதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. மக்கள் எப்பவுமே என்ன பண்ணுவான், தொடர்ந்து என்ன பண்றான், ஒருத்தன் பிரியாணி சாப்பிட்டுட்டே இருக்கிறான். அவனுக்கு நடுவில் என்ன ஆகும், பிரியாணி சாப்பிடுவான், ஒருத்தன் ஃப்ரைட் ரைஸ் அப்படி விட வச்சுங்களேன், ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் தொடர்ந்து மாத்தி 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 சாப்பிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு தடவை ஒரு நம்ம பிரியாணி சாப்பிடலாம்னு ஆசை வரும் இல்லையா, அந்த மாதிரிதான் இன்னைக்கு இந்த தாவேகா. உடனே என்ன பண்றாங்க, எல்லாருமே போய் பிரியாணியே சாப்பிடலாம் இருக்க மாட்டாங்க. மறுபடியும் அவங்க ஃப்ரைட் ரைஸ்க்கோ இல்ல நூடுல்ஸ்க்கோ வர வேண்டிய காலம் வரும். அதே மாதிரி தோசை இட்லி எப்படின்னா வச்சுங்களேன், தொடர்ந்து என்ன பண்றாங்க, அஜித் விஜய் 2 பேரோட படங்களையே பார்த்துட்டே இருக்கான்னு வச்சுங்க. நடுவில் என்ன பண்றாங்க, வேற ஒரு ஆளோட படம் பார்ப்பாங்க. அந்த மாதிரிதான் இந்த அரசியல் இன்னைக்கு. எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, தாவேகான்றது கட்சின்றது ஒரு சிறு பிள்ளைத்தனமான கட்சி அப்படின்றதுல என்ன பொறுத்தவரை எந்த மாற்றுக்கிறது, எந்த கொள்கை, எந்த கோட்பாடு எதுவுமே கிடையாது. இப்ப திருமாவளவன் அவர்கள் நீங்க உதாரணத்தை எடுத்துங்களேன். அவர் என்ன பண்றாரு, ஒண்ணு விஜய் பக்கம் சாய மாட்டுறாங்க. ஏன் சாய மாட்டுறாங்க, கம்யூனிஸ்ட் போய் சாய மாட்டுறாங்க. ஏன் சாய மாட்டுறாங்க, காங்கிரஸ் கூட இன்னும் தாவேகா பக்கம் முழுமையா சாயல. காங்கிரஸ் கட்சியை சார்ந்த பல பேர் இல்ல இன்னும் திமுக தான் நம்ம இருக்கணும்னு நினைக்கிறோம், திமுகவோட வீட்டில் தான் நம்ம இருந்தோம். இன்னைக்கு கூட திரு கார்த்தி சிதம்பரம் சொல்றாரு, திமுக நம்ம எதிர்க்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்றாரு. காரணம் என்ன அப்படின்னா, தெரியும் இது ஒரு சிறுபிள்ளைத்தனமான கட்சி, ரீல்ஸ் கட்சி, வெறும் ரீல்ஸை போட்டு போட்டு ஓட்டலாம் நினைக்கிறாங்க. அந்த மாதிரி நேரத்துல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம பல முறை சொல்லிட்டு இருக்கோம். 2017 இருந்து நான் சொல்ல பல பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அந்த கட்சி மீண்டும் ஒன்றிணைய வேண்டிய அவசியம் இருக்கு. 2021 அதிமுக பெற்ற அந்த தொகுதிகள் பாத்தீங்கன்னா எதிர்கட்சியான திமுக மட்டும் இல்ல, தேசிய கட்சிகள் எல்லாத்தையுமே பயமுறுத்தின ஒரு விஷயம். ஏன்னா கண்டிப்பா இங்க நம்ம பாத்தீங்கன்னா 40 தொகுதிகள் இருக்கு நம்முடைய தமிழ்நாட்டுல. 40 தொகுதிகள் எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒன் சைட் தான் அடிக்கும். 2014 பாத்தீங்கன்னா 40 தொகுதியும் அம்மா இருக்கும்போது ஏடிஎம்கே, அப்படியே 2019 பாத்தீங்கன்னா 40 தொகுதியும் அப்படியே டிஎம்கே, 2024 பாத்தீங்கன்னா அப்படியே 40 தொகுதி டிஎம்கே, 1-2 தான் மிஸ் ஆகும். அந்த மாதிரி தமிழ்நாடு எப்பயுமே கிளியர் கட்டா இருக்கும் கூடிய ஒரு இடம் நம்முடைய தமிழ்நாடு. உள்ளாட்சி தேர்தல் நடக்க போகுது. இப்ப உள்ளாட்சி தேர்தல் இது முடிஞ்சது, உள்ளாட்சி தேர்தல் நடத்துவாங்களான்றது ஒரு முக்கியமான கேள்விக்குறி. ஏன்னா உள்ளாட்சி தேர்தல் நடத்துறதுக்கான நேரம் ரொம்ப நேரம் ஆகுது. அதுக்கான அறிவிப்பு எப்போனா அறிவிக்கலாம். அறிவிச்சாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட தாவேகால ஒரு மிகப்பெரிய குழப்பம் ஏற்படும்ன்றது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே போல அதிமுகலையும் குழப்பம் ஏற்படும், திமுகலையும் குழப்பம் ஏற்படும். ஏன்னா எந்த இடம் யாருக்கு கொடுக்குறது அப்படின்னு. ஆனா இப்ப திமுக அதிமுக ஆல்ரெடி கொடுத்துட்டு அந்த இடம் இப்ப காலியா இருக்கு. சோ அதிமுக சேர்ந்த பல பேர் தாவேகாவுக்கு போனதுனால புதியர்கள் அதிகமான வாய்ப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்கு அதிமுக. ஆனா தாவேகால யாருக்கு கொடுக்க போறாங்க, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியுதுன்னா, தாவேகாலுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஆட்கள் எல்லாருமே இந்த மாதிரி விஷயம் அந்த உள்ளாட்சி தேர்தல் ரொம்ப அதிகமா எதிர்பார்ப்பாங்க. அதெல்லாம் கட்டிங் ஜாஸ்தி. அது வந்ததுக்கு அப்புறம் தான் யார் உண்மையா திருடுறா இல்ல யார் உண்மையா இருக்க போறான்னு தெரிய போகுது. இப்ப தெரியறதெல்லாம் உண்மை கிடையாது, எல்லாமே சும்மா அபத்தம். இதெல்லாம் உண்மையான ஒரு விஷயம் கிடையாது. அது திருடுறது எப்ப ஆரம்பிக்கும் அப்படின்னா, இந்த உள்ளாட்சி தேர்தல் நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான். சின்ன சின்ன ஆளெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது, கவுன்சில் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு வீட்டாண்ட ஒரு பிரச்சனை வச்சுக்கலாம், கவுன்சிலர் தான் வருவார். ஒரு வீட்டுல நீங்க வீடு கட்ட போறீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த வீடு கட்ட வேண்டிய விஷயத்த யார் ஃபர்ஸ்ட் பாப்பா, கவுன்சிலர் தெரியாம வீடே கட்டவே முடியாது நீங்க. அப்ப இப்ப இருக்கக்கூடிய 234 ஒரு 107 பேர் தான் இப்ப கண்ட்ரோல் பண்ணணும். அவர் விட்டா 106 பேரை கண்ட்ரோல் பண்ணா போதும் வரணும். அப்போ உள்ளாட்சி தேர்தலில் எத்தனை தாவேகா ஜெயிக்குது அவ்வளவுமே பிரச்சனை. அதனால அப்போ கண்டிப்பா இந்த தாவேகாவோட பேர் இப்ப அவங்க காப்பாற்ற லஞ்ச லாவணி, இப்பயே பல இடத்துல லஞ்ச லாவணி இருக்கு. இருந்தாலும் அதை வேற வழி இல்ல, அவங்க காப்பாத்துறது நினைக்கிறாங்க. அது அந்த உள்ளாட்சி தேர்தல் அப்புறம் அப்படியே தொடர்ந்து இருக்குமா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. என்னடா அதிமுக சம்பந்தமா பேச அதை பத்தி பேசல அப்படின்னா, இது மெயின் அதிமுக ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கு. இப்போ எப்படி அப்படின்னு கேட்டா, இப்ப ஏற்கனவே அதிமுக ஒரு பேக் ஸ்டெப்ல இருக்கு. இப்போ அதுக்கு ஒரு புது ரத்தம் வேணும். நானே பல முறை வீடியோக்கள் பேசுகிறேன். ஒரு வீடியோல ஏன் அஜித் நம்ம வந்துட்டாருன்னா தலைமை மாறிடும், திரு அண்ணாமலை அதிமுக இணைஞ்சிட்டா மறுபடியும் மாறிடும் அப்படின்னு. இப்போ அதை விட ஒரு குட் நியூஸ் அதிமுக என்ன அப்படின்னா, திரு டிடிவி தினகரன் திருமதி சசிகலா அம்மா ஒண்ணு சேர்ந்தா என்ன ஆகும் அப்படின்னா, கண்டிப்பா கட்சி வேற லெவல்ல மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதாவது ஒரு பூஸ்ட் வேணும் அதிமுக. இப்போ ஒரு வளர்ச்சிக்கான ஒரே ஒரு இது வேணும். இப்ப நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா
தாவேக்கால ஒருத்தர் புதுசா சேர சேர அந்த கட்சி பயங்கரமா வளர்ற மாதிரி மக்கள் மத்தியில வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா அதே போல அதிமுகன்ற கட்சியில இப்ப சசிகலா அம்மாவோ இல்ல டிடிவியோ ஒருவேளை நம்முடைய ஓபிஎஸ் அவர்களும் வந்து திமுக இருந்து விலகி அதிமுக சேர்ந்தாங்கன்னா இந்த நால்வர் அப்படின்றது இந்த மூவர் ரொம்ப முக்கியமான ஆளுகள். டிடிவி தினகரன் வந்து பெரும்பாலும் வந்து இந்த அதிமுக வந்து பெருசா நம்ம பார்த்தது இல்ல. சசிகலா அம்மா வந்து பாத்தீங்கன்னா அம்மா கூடயே வந்து இருந்தவங்க. அந்த நேரத்துல வந்து நான் உட்பட எல்லாருமே சசிகலா அம்மா வந்து எதிர்த்தோம். காரணம் என்ன அப்படின்னா அன்னைக்கு இருந்த சூழல் அவங்களாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை காரணமே திரும்ப சசிகலா அவர்களுடைய அந்த நடவடிக்கை தான். அன்னைக்கே அவங்க வந்து திரு ஓபிஎஸ்ஐயோ இல்ல திரு எடப்பாடி பழனிசாமி என்னை பொறுத்தவரை ஓபிஎஸ் வச்சுட்டு அவங்க பின்னால் நின்றுந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாடு இந்த மாதிரி ஒரு அவலக்கோலத்துக்கு வந்திருக்காது. ஓபிஎஸ் ரொம்ப நம்பிக்கையான ஒரு மனிதரா இருந்தாரு. அப்போ சசிகலா அம்மா வந்து பின்னால நின்று திரு ஓபிஎஸ் போன்ற ஒரு ஆட்களை முன்னால் நிறுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு அதிமுக அதை விட பயங்கரம் அம்மா இருந்த விட நல்லா வளர்ந்துருக்கும் அப்படின்றது என்ன கருத்து. ஆனா பரவாயில்ல, நடந்தாச்சு. இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான் அதிமுகவின் தலைவராக இருக்க முடியும், பொதுச்செயலாளர் இருக்க முடியும். ஏன்னா எல்லாமே கட்சி கண்ட்ரோல் எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டார். ஆனா இப்போ முக்கியம் வந்து என்ன அப்படின்னு நம்ம ஜெயலலிதாவோ இல்லைன்னா எம்ஜிஆர் ஆகுவதுன்னா வாய்ப்பு கிடையாது. யார் சசிகலாமா ஆக முடியாது, எடப்பாடியார் ஆக முடியாது, ஓபிஎஸ் ஆக முடியாது. அப்ப ஆனா இந்த மூவரும் சேர்ந்தாங்கன்னா எதிரா இருக்கிறது அம்மா இருக்கும்போது கலைஞர் இருந்தார், இப்ப எதிரா இருக்கிறது ஸ்டாலின் உதயநிதி, அப்புறம் விஜய். நான் இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து பெரிய கணக்கான அதை எடுக்கல. காரணம் என்னன்னா அது ஒரு நம்ம சொல்ற மாதிரி தான் தொடர்ந்து ஃப்ரைட் ரைஸும் நூடுல்ஸும் சாப்பிடணும், எப்போ பிரியாணி சாப்பிடணும் போல ஆசை இருக்கும். அந்த மாதிரி தான் இது ஒரு சின்ன ஒரு பிரேக் இருந்தால் தான் எல்லாருமே அவங்களை ரிஃப்ரெஷ் பண்ண முடியும். ரிஃப்ரெஷ் பண்ணி புதுமையான ஒரு விஷயத்த மக்கள் விரும்புறாங்க அப்படின்னு நினைச்சுன்னு வேற என்ன விஷயத்த நல்ல விஷயத்த பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ இவங்க 3 பேரும் ஒருவேளை மறுபடியும் ஒண்ணு சேர்ந்தாங்க அப்படின்னா அது அந்த கட்சி வந்து பயங்கரமா பலப்படுத்தும். அந்த கட்சியினுடைய தொண்டர்ல வந்து ஒரு பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தும். அந்த கட்சி வந்து மென்மேலும் வளர வாய்ப்பு இருக்கும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தேவர், கவுண்டர் அப்படின்னு சொல்லி பல ஜாதிகள் வந்து கொண்டது வந்து நம்முடைய தமிழ்நாட்டுல. பல பேர் வந்து ஜாதி பார்க்கலாம் கூட பெரும்பாலான நாட்கள் வந்து நம்முடைய சென்னையில வந்து பெரும்பாலும் ஜாதி பார்க்கறதுல அப்படின்னு சொல்றாங்க. சென்னையிலேயே ஜாதி பார்க்குற ஆட்கள்லாம் இருக்காங்க. அது யாருன்னு கேட்டா ரெட்டியாரு, இந்த செட்டு, நம்முடைய தப்பான தெலுங்கு பேசக்கூடியவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து அந்த இனத்துக்கே வந்து வாக்களிக்கக்கூடிய ரொம்ப பேர் இருக்கிறாங்க. நம்முடைய நாயுடுமார்கள், அப்புறம் வந்து ராவுகள், ரெட்டியார்கள் பல பேர் இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாத்தையும் ஏதோ கேரளா சம்பந்தப்பட்டவர்லாம் வந்து அங்கும் வந்து சென்னையிலும் வந்து அந்த சம்பந்தப்பட்ட வேட்பாளர் தான் வாக்களிக்கிறாங்க. ஆனா ஓவரால் தமிழ்நாட்டுலன்னு பாத்தீங்கன்னா இவர்ல தவிர மத்தவங்க சென்னை போன்ற நகரங்கள்ல வந்து ஜாதி பார்த்து வாக்களிப்பதில்லை. ஆனா கிராமப்புறங்கள்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் அதுதான் இருக்கு. ஏன்னா அது இந்த தேர்தலை நீங்க பார்த்திருப்பீங்க, இவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்ட மாதிரி ஒரு சூழல் தான் இருக்கே தவிர. ஆனா அது என்ன காரணம்னா ஒண்ணுமே இல்லாம விஜய் சார் வந்து 1,70,00,000 வாழ்ந்து ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். ஆனா அது ஒரு பெரிய வெற்றிக்கான ஒரு விஷயம் கிடையாது. 160 தொழில் ஜெயிக்கல, 107 தொழில் தான் ஜெயிச்சாரு. அதுலயுமே பல தொழில் பார்டர்ல ஜெயிச்சாரு, இன்னொரு ஆண்டு தனியா நின்று ஜெயிச்சார். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் தான், இல்ல நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனா அதே நேரத்துல இது தொடர்ந்து வருமா அப்படின்றது ஒரு முக்கியமான கேள்விக்குறி. அந்த மாதிரி நேரத்துல அதிமுக வந்து தன்னை மீண்டும் நிலைநிறுத்திக்குள்ள இந்த பழைய செட்டு, இப்ப எடப்பாடியாரு பொதுச் செயலாளர் ஓபிஎஸ் அவர்கள் வந்து அதுக்கு அடுத்த போஸ்ட், சசிகலா வந்து பேக்ரவுண்ட்ல உட்காந்து பண்ணாங்க அப்படின்னா மீண்டும் அதிமுக வந்து, ஏன்னா 3 பேருமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க. எடப்பாடியார் வந்து இப்ப நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. அவர் அவ்வளவு சீக்கிரம் அந்த தலைமை எடுக்க முடியாத அளவுக்கு நல்ல ஸ்ட்ராங்கா உட்காந்துட்டாரு. திரு ஓபிஎஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா திமுக வந்து விலகி, ஏன்னா அம்மாவோட பெரிய அபிமானி வந்து திரு ஓபிஎஸ் வந்தாருனாலே பல அதிமுகவோட அம்மா கூட இருந்த அந்த அபிமானிகள், அந்த விசுவாசிகள் ஓபிஎஸ் போனாலே பல பேர் அதிமுக வெளில போயிட்டாங்க. சோ ஓபிஎஸ் தான் வந்து அம்மாவுடைய டைரக்டான ஒரு வாரிசா வந்து பல மக்கள் பார்த்தாங்க. திரு ஓபிஎஸ் அவர்களும் திருப்பி அதிமுக, சசிகலா அம்மா திருப்பி அதிமுக வந்தாங்கன்னா இது கூட இந்த 3 பேர் சேர்ந்து அப்படியே கொலாபரேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்த நேரத்துல மேலும் ஏன்னா ஒரே ஒரு பெரிய தலைவர் மட்டும் தான் அதிமுக தேவைப்படுது தவிர தொண்டர்கள் தேவைப்படுது. தொண்டர்கள் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஒரு நல்ல தலைவர், இது கூட வந்து ஒரு கவர்ச்சிகரமான ஒரு தலைவர் வந்து கண்டிப்பா தேவைப்படுறாரு. அரசியல கவர்ச்சி அவசியமான கண்டிப்பா கிட்டத்தட்ட 1977 இருந்து கவர்ச்சி வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. கவர்ச்சி இந்த சென்ஸ் வந்து அந்த அந்த மக்களை வந்து வசீகரிக்கக்கூடிய முகமோ பேச்சோ அந்த மாதிரி இருக்க வேண்டியது. ஒண்ணு கலைஞர் வந்து தன் பேச்சால வந்து வசீகரிச்சாரு, புரட்சியாளர் எம்ஜிஆர் தன் அழகால வசீகரிச்சாரு, அம்மா வந்து அவங்களுடைய அழகால் பிளஸ் வந்து அவங்களுடைய ஒரு நேரடியான பேச்சு கரெக்டா பேசுவாங்க. சோ அதை வசீகரிச்சாங்க. இந்த மாதிரி 2017 வரைக்கும் 16 வரைக்கும் தொடர்ந்து நடந்தது. அதுக்கப்புறமா 2021 தான் பாத்தீங்கன்னா இது எதுவுமே இல்லாத ஒரு பியூர் தேர்தல் 2021 தான் நடந்தது. அப்ப இந்த மாதிரி எந்த விஷயமே இல்லாம அதிமுக திமுக 2 கட்சி, அதுலயுமே நல்லா பலமா போட்டி போடுது அதிமுக, பலமா போட்டி போடுது திமுக. இப்ப மறுபடியும் சினிமா கவர்ச்சி உள்ளார வர ஆரம்பிக்குது. இது ஒரு பெரிய ஒரு தவறான விஷயம் ஏற்படுத்த போகுதுன்றது ஃபியூச்சர் இருந்தாலும் இன்னைய தேதிக்கு வந்து வேற வழி இல்லை. அந்த நேரத்துல அதே அதிமுக வந்து ஒரு சினிமா நடிகரால உருவாக்கப்பட்ட கட்சி. சோ தொடர்ந்து வேற ஒரு சினிமா நடிகரையோ வேற வழி இல்லை அதிமுகவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அதிமுக இருக்கிறவங்க எல்லாருமே அந்த நடிகர் சம்பந்தப்பட்ட கட்சின்றதுனால என்ன பொறுத்த வரைக்கும் அஜித் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு
ஒரு அஜித் சார் மட்டும் அதிமுக வர ஒத்துக்கிட்டாருன்னா அது மிகப்பெரிய வரப்பிரசாதம் அதிமுக. அடுத்த அதிமுக இன்னொரு 20-25 வருஷத்துக்கு அப்புறம் யாருமே டச் பண்ண முடியாத அளவுக்கு அந்த கட்சி வளர்ந்துவிடும். அஜித் சார் பெருசா இந்த அரசியல வர விரும்பாதவர். அதனால அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சிறப்பான முகம் ஒரு கவர்ச்சியான முகம் கண்டிப்பா அதிமுக தேவைப்படுது. அதிமுக கூட நீங்க பாத்தீங்கன்னா பெரிய நீங்க கொள்கை கோட்பாடுலாம் இல்லாத ஒரு கட்சி அதிமுக. அது ஒரு சாதாரண ஒரு எளிய மனிதனின் கட்சி. திமுக ரொம்ப கொள்கை கோட்பாடுகள் கொண்ட கட்சி. ஆனா அதிமுக ஒரு எளிய மனிதன் கட்சி. அந்த எளிய மனிதனை கவரக்கூடிய ஒரு தலைவர் அதிமுக வந்தா பெரிய லெவல்ல மாறும். ஏற்கனவே இப்ப பேசப்பட்டு கொண்டிருக்கும் இந்த சசிகலா அம்மா டிடிவி அதிமுக வரணும். அது கூட திரு ஓபிஎஸ் உள்ள சேர்த்து மறுபடியும் அந்த கட்சியை பலப்படுத்தினால் நம்முடைய தமிழ்நாடு மிக சிறந்த ஒரு கட்சியை இழக்காமல் அந்த கட்சியினுடைய தலைவர்கள் தமிழக மக்களை காப்பாற்ற முயற்சி பண்ணுவார்கள் என்பது எந்த விதமான சந்தேகமும் இல்லை.